ஒவ்வொரு நாளும் நம்மள சுத்தி நடக்கிற ஒரு சில வியர்டான விஷயங்களை பத்தி தேடி பார்க்கும்போது இன்னும் இது போல நிறைய தெரிஞ்சு போன ரொம்ப ஆசையா இருக்கிற அளவுக்கு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குங்க. ஒருத்தரை சும்மா விளையாட்டுக்கு போயிட்டு அந்த கல்லையும் மண்ணையும் எடுத்து சாப்பிட்டுட்டு சொல்லுவோம், அப்படித்தானுங்க. ஆனா நிஜமாலுமே இப்படி சிமெண்ட் கல் மண்ணெல்லாம் சாப்பிட்டு 20 வருஷமா ஒரு பொண்ணு வாழ்றாங்கன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இவங்களுக்கு PICAன்னு சொல்லப்படுற ஒரு விதமான நோய், இல்லைன்னா ஹேபிட்னே சொல்லலாம். பிரிட்டன்ல இருக்க இவங்களுக்கு இது உடம்புக்கு கூடாதுன்னு தெரியுமா, ஆனா பழக்கத்தை விட முடியலையேன்னு சொல்றாங்க. பஞ்சாப்ல வித்தியாசமான முறையில போராட்டங்கள் நடக்குது. ஸ்லீப்பிங் ப்ரொடெஸ்ட். அட ஆமாங்க, பயங்கர வெயில இருக்கதால ஹாஸ்டல் ஏசியை பிக்ஸ் பண்ணி தாங்கன்னு காலேஜ் லைப்ரரியிலேயே ஏசியை போட்டு அங்கேயே தூங்குறாங்களா நம்ம பசங்க. வித்தியாசமா இருக்குல்ல. மவுஸ் ஜிக்லிங்னு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி வேலை செய்யறது போல நடிச்ச எம்ப்ளாயிஸ அமெரிக்காவுல டெர்மினேட் பண்ணிருக்காங்க. அந்த டிவைஸை யூஸ் பண்ணா கம்ப்யூட்டரோட டிஸ்பிளே எப்பவுமே ஆக்டிவா இருக்குமா, நம்ம யூஸ் பண்ணாட்டியும் கூட. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ரீசெண்டா பப்ளிஷ் பண்ண ஒரு நியூஸ் தாங்க இப்ப ட்ரெண்டிங். அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேற்றுக்கிரகவாசிகள் எல்லாம் பூமியில ரகசியமா மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். நீங்க நம்பலனாலும் அதான் நெசம்னு வேற சொல்றாங்க. நாம ஆசையா வாங்கி சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு விரல் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரீசெண்டா மும்பைல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம்ல 2 சென்டிமீட்டருக்கு விரல் இருந்துச்சாம். அட கடவுளே, இதை கேட்டதும் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஆசையே போச்சுங்க. இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பாங்க? இந்த உலகத்துல நாங்க யூனிக் தான் ப்ரூவ் பண்ண ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.